Hello friends, today we can discuss tree ADT. A tree is an infinite set of one or two more nodes such that there is a facial design node that is called root node. ஒரு ட்ரீ பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் மோர் நோட்ஸை கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சச்சஸ் தேர் இஸ் ஸ்பெஷல் டிசைன் நோடு. இது எப்படின்னா ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரூட் நோடு அப்படின்னும் கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The zero are more not empty subtree T1, T2, etc. Tk. Each of who is the node are connected by direct edges from node root node R. ஒரு நோட் வந்து ஜீரோலேருந்து ஒன் ஆர் மோர் எம்டி சப்ட்ரியை எப்படி கனெக்ட் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. ரூட் நோட் ஆரை குறிக்குது. எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏன்றது ஒரு ரூட் நோடு ஆரம்பித்து தென் பேரண்ட் தென் சைல்டு. இங்கே பாருங்கள், இது ரூட் நோடு, இது வந்து இன்டர்னல் நோடு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இதை வந்து லீஃப் நோடுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சிம்பிளாக நம்ம எப்படி படித்தோம், இது ரூட், தென் இதுக்கு பேரண்ட், தென் இது வந்து இந்த பேரண்ட் வந்து 2 சைல்டு கொண்டு இருக்குது, இந்த பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைல்டு கொண்டு இருக்குது, எஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சைல்டை கொண்டு இருக்குது. அப்போ இது என்ன சொல்லலாம், லீஃப் நோடு. எச்சை வந்து லீஃப் நோடு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். தென் ட்ரீ டெர்மினாலஜி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ரூட். இன் தி ட்ரீ தி டாப் மோஸ்ட் நோட் ஆர் ஃபஸ்ட் நோட் தட் இஸ் கால்ட் ரூட் நோட். மேலே டாப்புன்னு சொல்லலாம், ஃபஸ்ட்டுன்னு சொல்லலாம். அந்த டாப் அண்ட் ஃபஸ்ட் நோட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரூட் நோட் அப்படின்னு சொல்லாங்க. எக்ஸாம்பிள் அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எது இருக்குது, ஏ இருக்கா, அப்போ எக்ஸாம்பிள் நோட் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ். ஈச் டேட்டா ஐட்டம்ஸ் இன் தி ட்ரீ இஸ் கால் நோட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நோட் ஈக்குவல் டு எந்தெந்த எலமெண்ட் டேட்டா இருக்கோ, இங்கே பாருங்கள் ஏலேருந்து ஹெச் வரைக்கும் இருக்கும். அப்போ நோட்னா எல்லாமே நோடு. அப்போ ABCDEFGH அப்படின்னு எல்லா நோடு எழுதிக்கிறாங்க. தென் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி ஆஃப் நோட். இப்போ டிகிரி ஆஃப் நோட்னா, இப்போ ஏன்ற ஒரு எலமெண்ட்டை நம்ம நோடை எடுத்துக்கோன்னா அது எத்தனை நோடோட கனெக்ஷனில் இருக்குது. ஏ வந்து பார்த்திங்கன்னா 2 நோட், பி தென் சியோட கனெக்ஷன், அப்போ 2. எஃப் வந்து வந்தா லீஃப் நோட், தென் எதோட கனெக்ஷனில் இருக்குது, ஹெச், அப்போ 1. ஒன்லி 1 சைல்டு இருக்கிறதுனால ஒன்லி 1. தென் டி பாருங்கள், நோ கனெக்ஷன், அப்போ என்ன வரும், 0. அப்போ டிகிரி ஆஃப் டி ஈக்குவல் டு 0. தென் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் ட்ரீ. தி மேக்ஸிமம் ஆஃப் ட்ரீ ஆஃப் எனி நோட் தட் இஸ் தி ஹையஸ்ட் டிகிரி இஸ் ட்ரூ. எந்த மேக்ஸிமம் ட்ரீ ஆஃப் எனி நோட் தட் இஸ் ஹையஸ்ட் டிகிரி. டிகிரி ஆஃப் ட்ரீனா எது மேக்ஸிமம் நோடாக இருக்குதோ அது வந்து டிகிரி ஆஃப் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. டெர்மினல் நோட். தி நோட் ஆஃப் தி டிகிரி இஸ் 0 இஸ் கால் டெர்மினல் நோட், லீஃப் நோட். ஒரு நோடில் டிகிரி வந்து 0வாக இருந்தால் அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா டெர்மினல் நோட் ஆர் லீஃப் நோட் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், லீஃப் நோடு இதில் எங்கே இருக்குது, டிஇ இருக்குது, ஹெச் இருக்குது, ஜி இருக்குது. அதுதான் வந்து இங்கே எழுதியிருக்காங்க. எந்த நோடு வந்து கடைசியாக முடியுதோ அந்த நோடு எல்லாமே காப்பி பண்ணி எழுதிக்கிறாங்க டெர்மினல் நோடு அப்படின்னு சொல்லி. தென் சிக்ஸ்த் ஒன் பார்த்திங்கன்னா நான் டெர்மினல் நோடு. இந்த பேரண்ட் நோட் ஏபிசி, பேரண்ட் நோட்லாம் வந்து நான் டிகிரி, சைல்டு நோட்லாம் டெர்மினல் நோடு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நான் டெர்மினல்னால் பேரண்ட் நோடை எழுதணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தி டிகிரி நாட் 0 இஸ் கால்ட் அஸ் ஏ நான் டெர்மினல் நோட். நீங்கள் சிம்பிளாக சைல்டு அண்ட் பேரண்ட் நோட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிப்ளிங்ஸ். தென் வந்து ஒரு ஏ அப்படின்னு ஒன்று எடுத்துக்கினா அதுக்கு கனெக்ஷனாக என்ன இருக்கோ அதெல்லாம், அது எந்த நோடோட கனெக்ஷனில் இருக்கோ அதெல்லாம் சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தி சில்ட்ரன் நோட் ஆஃப் ஏ கிவன் பேரண்ட் நோட் இஸ் கால்ட் சிப்ளிங்ஸ். இப்போ ஏன்னு இருந்தால் ஏ எதோட கனெக்ஷன்லேருந்து பி அண்ட் சியோட கனெக்ஷனில் இருக்கா அதை தான் வந்து இங்கே சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் எஃப் வந்து எதோட இருந்துச்சு, ஹெச்சோட, அப்போது எஃபோட சிப்ளிங்ஸ் ஹெச். தென் 8 ஒன் பார்த்திங்கன்னா லெவல். தி ரூட் நோட் ஆல்வேஸ் அட் லெவல் 0. ஒரு ரூட் நோட் வந்து எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 0 லெவல்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். அது வந்து ரூட் நோட் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக எந்த ரூட்டோடு முடியுதோ அதை வந்து லீஃப் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. தி சில்ட்ரன் நோட் அட் லெவல் 1. சில்ட்ரன் நோட் எப்பயுமே லெவல் 1ல் தான் இருக்கும். தென் 9th ஒன் பார்த்தீங்கன்னா எட்ஜஸ். எட்ஜஸ் இஸ் எ கனெக்ஷன் லைன் விச் கனெக்ஷன் டு அட்ஜசன்ட் ஆஃப் எ ட்ரீ.
ரெண்டு ட்ரீக்கு நடுவில் கனெக்ஷனில் இருக்கிறதா வந்து எட்ஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் லைன் ட்ரான். அது எப்படி இருக்குன்னா ஒரு லைன் ஷேப், அது அந்த லைனை தான் வந்து எட்ஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் ஒன் நோட் டு அனதர் நோட், ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோடுக்கு இந்த மாதிரி, இதை தான் வந்து எட்ஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நோடு, இந்த நோட்லேருந்து இந்த நோடுக்கு போகிறது தான் வந்து எட்ஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு நோடு, ஒன் நோட் டு அனதர் நோட். தென் பார்த்துனா நம்மளே பார்த்தோம். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ ஏபிசி இது ஒரு பார்த்தா அதுதான் ஏபி. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஏபிடின்னு ஒரு பார்த்து, ஏசிஎஃப் ஹெச்னு ஒரு பார்த்து, ஏசிஜின்ற ஒரு பார்த்தும் இருக்குது. ஓகேங்களா? தென் டெப்த் ஆர் ஹைட். இட் இஸ் எ மேக்ஸிமம் லெவல் ஆஃப் எனி நோட் இஸ் in an given, that is the length of any longest path is true. எந்த பாத் ஹைட், டெப்த்து ஹைட்டு எது லாங்காக இருக்கோ அந்த பாத் வந்து நம்ம எழுத சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாத் 2 ஏசிஎஃப்ஹெச், அதுதான் இருக்கிறதுல அந்த டயக்ராமில் பெரிய பாத், அதை வந்து எழுத சொல்கிறாங்க. தென் 12th ஒன் பண்ணால் ஃபாரஸ்ட். எ செட் ஆஃப் டிஸ்ஜாயின்ட் ட்ரீ இஃப் தி நோட் இஸ் ரிமூவ்ட் தென் எனி ட்ரீ பிகம்ஸ் எ ஃபாரஸ்ட். இப்போ ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ட்ரீயை டிஸ்டாண்ட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல அனதர் ஃபாரஸ்ட் ட்ரீயை நோடை வைக்கிறது தான் வந்து ஃபாரஸ்ட் கீ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரீ. இதுக்கு வந்து நீங்கள் பேசிக்காக இது ஒரு ஸ்ட்ரக்சர் ரெப்ரசன்டேஷனும் எழுதலாம், டயக்ராம் ரெப்ரசன்டேஷனும் எழுதலாம். இந்த மாதிரி சிம்பிளாக டயக்ராமுக்கு அந்த ஷேப்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி சிம்பிள் பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுன்னா ட்ரீ அப்படின்னு என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபனைட் செட் ஆஃப் ஒன் ஆர் மோர் நோட்ஸை வந்து ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ரூட் நோடு சொல்கிறாங்க. இது ஸ்பெஷல் டிசைன் நோட். 0 நோட்லேருந்து ஆரம்பித்து, அதாவது நான் எம்டி சப் ட்ரீலேருந்து ஆரம்பித்து கே ட்ரீ வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கனெக்டடாக இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏபிசின்ற இந்த ஒரு டயக்ராம் கொடுத்துறாங்க. ஸ்டார்டிங் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 0 லெவல்லேருந்து ஆரம்பித்து 0 லெவல் 0 லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரூட் நோடு அப்படின்னு சொல்கிறாங்க. லெவல் 1 இன்டர்னல் நோடு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நடுவில் இருக்கல லீஃப் அண்ட் லீவ்ஸ் நோடுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், பேரண்ட் நோட் நம்மளுக்கு ரூட் நோட், அதுக்கு கீழே இருக்குது பேரண்ட் நோட், அதுக்கு கீழே இருக்குது லீஃப் நோட். ஓகேங்களா? தென் 3 டெர்மினாலஜி பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து 12 இருக்குது. ரூட்டர்னா வந்து எப்படி இருக்குன்னா டாப் அண்ட் ஃபஸ்ட் ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். ரூட் நோடை வந்து எப்பயுமே டாப்பில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நோட், இப்போ நோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராமில் எத்தனை வெர்டெக்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து நோட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் டிகிரி ஆஃப் நோட் வந்து இப்போ ஒரு ஏன்ற இது நோடை எடுத்துக்கணும்னா அது எத்தனை நோடோட கனெக்ஷனில் இருக்குது. ஏ வந்து பார்த்திங்கன்னா 2 நோடோட கனெக்ஷனில் இருக்குது. எஃப் வந்து பார்த்திங்கன்னா 1 நோடோட கனெக்ஷனில் இருக்குது. டி வந்து பார்த்திங்கன்னா எந்த கனெக்ஷனும் இல்லை, அதோட சைல்டு நோடு இல்லை, அதனால 0. தென் டிகிரி ஆஃப் ட்ரீ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக இருக்கும். மேக்ஸிமமாக இருந்தால் அது என்னன்னு சொல்கிறாங்க ட்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க. தென் டெர்மினல் நோட் பார்த்தீங்கன்னா எந்த டிகிரி 0 கொண்டு இருக்கோ அது வந்து டெர்மினல். இது வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு நோடு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சைல்டு நோடு முடியறதில்ல அதை வந்து நீங்கள் டெர்மினல் நோடு ஞாபகம் வச்சு, நான் டெர்மினலில் பேரண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் டிஇஹெச்ஜி எல்லாமே லீஃப் நோடுன்னு சொல்லலாம், டெர்மினல் நோடுன்னு சொல்லலாம். தென் சைல்டு நோடு அப்படின்னு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சு, நான் டெர்மினலில் பேரண்ட் நோடு அப்படின்னு சொல்லலாம். தென் நான் டெர்மினல் நோடுன்னு சொல்லலாம். தி டிகிரி இஸ் நாட் 0. ஒரு நோடோட டிகிரி வந்து 0வா இல்லைன்னா வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா நான் டெர்மினல் நோட். எக்ஸாம்பிள் ஏ வந்து ரூட் நோடு, அது வந்து பிசி கொண்டு இருக்குது, பி வந்து டீன்ற ஒரு கனெக்ஷனில் இருக்குது, தென் சி வந்து கனெக்ஷனில் இருக்குது, ஜியும் கனெக்ஷனில் இருக்குது. அதனால் வந்து இதெல்லாம் நான் டெர்மினல் பேரண்ட் நோட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் சிப்ளிங்ஸ்னால் உங்களுக்கே தெரியும் சில்ட்ரன். இப்போ ஏலேருந்து வந்து பிசி அந்த கனெக்ஷனில் இருக்குது, எஃப் வந்து ஹெச்சோட கனெக்ஷனில் இருக்குது, அதோட சிப்ளிங்ஸ். அந்த இப்போ ஒரு நோடு எத்தனை அதோட கனெக்ஷன் எத்தனை இருக்கோ அதெல்லாம் வந்து அதோட சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. தென் லெவல் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரூட் நோடில், அதாவது லெவல் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. தென் சைல்டு நோட் லெவல் 1லேருந்து முடிக்கலாம், 2 3 4 இந்த மாதிரி உங்களோட சாய்ஸ்.
தென் எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா 2 நோடோட நடுவில் ஒரு லைன் ஷேப்பில் இருக்கிறது தான் வந்து எட்ஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி டயக்ராமாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுன்னு அதுவே வந்து ஒரு தியரியாக எழுதுங்க. ஓகேங்களா? தென் பார்த்துனா வந்து ஒரு டயக்ராமில் ஏன்ற ஒரு நோடை எடுத்துட்டா அது எந்த பாத்தில் அப்படியே முடியுதோ அதை அப்படியே ஒரு பாத்தை எழுதுறாங்க. தென் பார்ட் 2 தென் டெப்த் அண்ட் ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்தில் மேக்ஸிமமாக ஆரம்பித்து கடைசி நோடு வரைக்கும் எது நிறையா பாத்து இருக்குதோ அது வந்து டெப்த் அண்ட் ஹைட் அப்படின்னு சொல்லலாம். ஃபாரஸ்ட்னால் வந்து ஆல்ரெடி இருக்கிற ஒரு நோடை ரிமூவ் பண்ணிவிட்டு தென் நம்மளுக்கு தேவையான ட்ரீ நோடை இன்சர்ட் பண்ணுறதை ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து TADT பார்த்தோம். TADTயில் 12 டெர்மினாலஜிஸ் பார்த்தோம். ஓகேங்களா? Thank you, friends.